96 படத்துல ராம் மனுஷங்க கிட்ட இருந்து விலகியும் இயற்கையோட இணைஞ்சும் இருக்கிறான். அவன் எந்த புள்ளியில இருந்து மனுஷங்க கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சானா, ஜானுவோட கல்யாணத்துல இருந்து. அவனே சொல்றான், அவன் கல்யாணத்துக்கு நான் வந்த ஜானு, கூட்டத்துல ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தேன், தாலி கட்டுற வரைக்கும் நிக்க முடியல, அந்த மண்டபத்துல இருந்து அந்த சத்தத்துல இருந்து எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. ராம் அந்த மண்டபத்துல இருந்து மட்டும் தூரம் போகல, மனுஷங்க கிட்ட இருந்தே தூரம் போயிட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இருந்ததா அந்த படத்துல காட்டியிருக்கவே மாட்டாங்க. ஜானுவோட கல்யாணத்தின் மூலமா ஏற்பட்ட துன்பத்துல இருந்து ஓவர் கம் ஆகிறதுக்கு கூட அவன் போட்டோகிராஃபிங்கிற இன்ட்ரெஸ்ட் கையில எடுத்துக்கலாம். ராமோட லைஃப்க்கு ரெண்டே பாசிபிலிட்டிஸ் தான். ஒன்னு, பிடிச்சவளை கட்டிக்கிட்டு ஒரு சராசரி இந்திய இல்லற வாழ்க்கையை வாழ்றது, இல்லனா பிரிவின் துயரத்தால ஒரு மகா கலைஞனோட வாழ்க்கையை வாழ்றது. ராமுக்கு அமைஞ்சது ரெண்டாவது வாழ்க்கை. ஒருவேளை அவன் விருப்பப்பட்ட மாதிரி ஜானுவை கல்யாணம் பண்ணியிருந்தானா அவன் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான்? ஜானு இவங்கிட்ட grocery லிஸ்ட்லாம் கொடுத்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வான்னு சொல்லியிருப்பா. மிஷின்ல துணியை போட்டியா, தட்டை கழுவி போட்டியா, டிஃபன் சமைச்சு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டேனான வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. நான் மதிக்கக்கூடிய சில கலைஞர்கள் இருக்காங்க. ஜெயமோகன், ஆண்டன் செக்கவ், ஹருக்கி முராகமி, இந்த மாதிரியான சில ஆர்டிஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியை முன்வைக்கிறாங்க. உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியை அமைச்சு கொள்ளுங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்க முன்வைக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது பொதுஜனத்தோட உலகியல் மகிழ்ச்சிக்கு ரொம்ப மாறுபட்டது. ஜெயமோகன் பாத்தீங்கன்னா கலை, தத்துவம், ஆன்மீகம் இதன் மூலமா மகிழ்ச்சியா இருங்க அப்படின்றாரு. ஆண்டன் செக்கவ் காதலிக்கிறதன் மூலமா மகிழ்ச்சியா இருங்க அப்படின்றாரு. இதே ஹருக்கி முராகமி பாத்தீங்கன்னா ரன்னிங் மூலமாவும் ரைட்டிங் மூலமாவும் ஹாப்பினஸ் சீக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு சராசரியான ஆளுக்கு வீக்கெண்ட் ஆனா சினிமா போய் பாப்கார்ன் சாப்பிடுறதும் KFCல சிக்கனை குறிச்சு திங்கிறதும் தான் அல்டிமேட் ஹாப்பினஸா இருக்கும். ஆனா உண்மையிலே இதுதான் மகிழ்ச்சியா? ராம தள்ளி இருந்து பாக்குறவங்களுக்கு அவன் ஏதோ துயரத்துல உழன்றுட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆனா என்ன கேட்டா உண்மையிலேயே நம்ம எல்லாரை விடவும் ராம் தான் சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனோட மனசு இயல்பாவே இயற்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு. நாமெல்லாம் ராம் ரொம்ப பாவம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இதுக்குள்ள உட்காந்துட்டு டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு இயற்கையில இருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற நாம தான் உண்மையிலேயே ரொம்ப பாவம்.